Hello guys, welcome to Xylem. So இன்னைக்கு question of the day series பாத்தீங்கன்னா quantum numbers பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. So question ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி Xylemல ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. So நீங்க யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஷேர் பண்ணி வைங்க. ஸோ கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 4275. ஸோ இதில் ரெக்கார்டட் செஷன்ஸ், வீக்லி எக்ஸாம்ஸ், இது மாதிரி நிறைய பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் தென் டேப் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 19,574. Okay, and this is for last minute revision program. So நீங்க எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணிட்டீங்க, டவுட்ஸ் இருக்கு, and then உங்களுக்கு ஒரு question paper பக்காவா வேணும் அப்படின்னா you can take this offer. So 10,000 plus GST is the course fee. And this is an offline crash course which starts from March 27th. So இதோட offer பார்த்தீங்க அப்படின்னா 10,000 plus GST. Okay. தென் ஸோ இங்கே பிக்சரில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம Xylemல ஃபர்ஸ்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் என்ரோல் ஆயிருக்காங்க. எஸ். தென் ஸோ செக்யூர் யுவர் சீட்ஸ். உங்களுக்கு ஸோ சப்போஸ் உங்களுக்கு LMRP ப்ரோக்ராம், ரிவிஷன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும், ஆர்எல்ஸ் வந்து ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ், ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ், எது உங்களுக்கு சூட் ஆகுமோ யூ கேன் கால் திஸ் நம்பர் அண்ட் தென் புக் யுவர் சீட்ஸ். லெட்ஸ் கம் டு ஆர் கொஷின். குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் குவாண்டம் நம்பர்ஸ் இதை பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக இந்த குவாண்டம் நம்பர் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த குவாண்டம் நம்பர் யாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? அட்ரஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது நீங்கள் ஜூம் பண்ணுறீங்க. ரொம்ப ஜூம் பண்ணும்போது எனக்கு ஆட்டம் தெரியும். ஆட்டமை இன்னும் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் தெரியும். அந்த எலக்ட்ரானை ஜூம் பண்ணிட்டே போனீங்கன்னா அதில் தான் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர் எல்லாம் இருக்கு. பேசிக்கா எலக்ட்ரானை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, எலக்ட்ரானோட கேரக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ். பார்த்துடலாமா டீடைலிங்கா? எஸ், ஃபைன். ஸோ 4 குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஒரு சில கேசஸ்ல ML அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் MS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எல்லா டைமும் M and S மட்டும் இருக்காது. ஃபைன், லெட்ஸ் கம் டு த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்? விச் இஸ் லைக் ஸ்கூல்ல எப்படி பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி இட் இஸ் அ ஒன் ஸ்டார்டிங் பார்ட். ஓகே, ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்றது யாரு? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதோட சிம்பிள் என்னது? N. இது என்ன மேஜரா எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்ல இருக்கு, ஓகே, எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எலக்ட்ரான் 5th ஆர்பிட்லன்னு சொல்றேன்னா அங்க என்னோட வேல்யூ 5. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ஆர்பிட் நம்பர். ஓகே, ஆர்பிட் நீங்க வேற என்ன விதமாலாம் சொல்லுவீங்க? ஷெல் அப்படின்னு சொல்லுவீங்க, எனர்ஜி லெவல்னு சொல்லுவீங்க, KLMN சொல்லுவீங்க. கரெக்டா? அவ்வளவுதான். பாருங்க, ஸோ இங்க வந்து வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 ஆர்பிட்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. K ஷெல், N ஷெல், L ஷெல் அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு. இட் இஸ் ரெப்ரசன்ஸ் த இந்த பாயிண்ட். ஸோ நான் நோட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆர்பிட் நம்பர், ரைட்டா? இது நம்ம என்னன்னு சொல்லலாம்? we can say first one shell number or else second one I can say energy level, okay, or else orbit number, anything is fine. correct? அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். அடுத்து இந்த பார்ட்டை நம்ம லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஒரு ஆர்பிட்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரானுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2n². இதுல n எதை ஸ்டாண்ட் பண்ணுது? which stands orbit number. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இருந்தா n is equal to 1. அவ்வளவுதான். ஓகே, ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யாரை டினோட் பண்றாங்க? ஆர்பிட்டை பத்தி. அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னா ஜூம் இன் ஜூம் இன் ஜூம் இன்னு நீங்க என்ன பண்றீங்க? ஆர்பிட்னு தெரிஞ்சிருச்சு, அதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றீங்க. அப்போ ஷெல்ல ஜூம் பண்ணீங்கன்னா யாரு கிடைக்கும் உங்களுக்கு? சப்ஷெல் தானே கிடைக்கும். ஸோ ஷெல்ல ஜூம் பண்ணா எனக்கு யாரு கிடைக்கும்? சப்ஷெல் கிடைக்கும், ரைட்டா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அவங்களோட சிம்பிள் என்னது? L. ஓகே, என்னென்ன சப்ஷெல்லாம் நம்மளுக்கு தெரியும்? we knows that
எஸ், பி, டி அண்ட் தென் எஃப். அவ்வளோதான், இவங்கெல்லாம் தான் சப்ஷெல். கரெக்ட், ரைட்? ஓகே, ஃபைன். இந்த வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நீங்க என்னோட வேல்யூ பார்த்துட்டீங்கன்னா 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகும். ஆனா இதுவே எல்லோட வேல்யூ பார்த்துட்டீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n-1. ஓகே, ஸோ எல்லோட வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 to n-1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் போயிடலாமா? என்னது? ஜஸ்ட் செகண்ட். ஒரு நியூ பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். Yeah, this is okay. So let's start it. இப்போ நம்ம பார்த்ததுல வந்து யாரோட குவாண்டம் நம்பர்? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஸோ என்னோட வேல்யூ நீங்க 5ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். ஸோ எல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to n-1. கரெக்டா? அப்போ 0 to நான் என்ன பண்றேன்? 5 - 1. அப்போ என்ன வரும் எனக்கு? 0 1 2 3 4. அவ்வளவுதான். பிகாஸ் 5 - 1ங்கிறது என்னது? which is nothing but 4. கரெக்டா? அப்போ எல்லோட வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்கும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n-1. ஓகே, ஸோ அப்போ 0ல இருந்து ஒரு ஆர்பிட்டோட நம்பரை கம்மி பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஃபைன். நெக்ஸ்ட், இதுல ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கு ஒவ்வொரு சப்ஷெல் சொல்லலாம். ஓகே, L is equal to 0ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் S சப்ஷெல். இதுவே L is equal to 1 எடுத்தீங்கன்னா P, 2 எடுத்தீங்கன்னா இட் இஸ் D, L is equal to 3 பார்த்தீங்கன்னா இட் இஸ் an F ஆர்பிட்டல். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். தென் ஒவ்வொரு சப்ஷெல்லையும் எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வைக்கலாம் அப்படிங்கிறது கவுண்ட் பண்றது யாரு? 2 into 2l plus 1. சி, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த கேசஸ்ல டி ஆர்பிட்டல் எடுத்துக்கலாம். ஸோ டி ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? ரைட், இது நம்ம படிச்சது தான். இப்போ இந்த டியோட எல்லோட வேல்யூ என்னது? ஸோ எஸ்ஸோட எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0 and then P subshellக்கு வந்து it is 1 and then D subshellோட L value என்னது 2 and F subshellோட L value is 3. இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? D பத்தி. ஃபார்முலா என்னது? 2 into 2L plus 1. So 2 into 2 into 2 plus 1. என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்க. So 4 5 10 எலக்ட்ரான் கிடைக்குதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் D subshellல 10 எலக்ட்ரான் வைக்கணும் அப்படின்னா it is according to the formula of 2 into 2L plus 1. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சப்ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்றதுக்கும் we can use this formula square root of L into L plus 1 H divided by 2 pi. ஸோ ஸ்ட்ரெயிட்டா போனா லீனியர் மொமெண்டம், எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்ல மூவ் ஆகுறனால, that means சர்க்கிள் ஷேப்ல மூவ் ஆகுறனால it is called as angular momentum. Correct. Next one, let's come to the magnetic quantum number. So நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது m னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் or else m to the subscript l னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணும்போது ஷெல் அண்ட் ஃபர்தரா ஜூம் பண்ணும்போது சப்ஷெல், இன்னும் ஃபர்தரா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா it is called as orbital. ஓகே, இந்த ஆர்பிட்டல் எதை பத்தி அப்படின்னா டிரெக்ஷனை பத்தி. ஓகே, டிரெக்ஷன் சொல்லலாம், இல்ல நீங்க வந்து ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ அப்போ ஷெல் which is principal quantum number, subshell which is azimuthal quantum number, and the next what is magnetic quantum number, that is nothing but orientation of the orbital. Okay, orbital அப்படினா என்னது? அந்த குட்டி குட்டி பாக்ஸ் போடுறீங்கல்ல, that is called as orbital. Okay, very simple. இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது யாரு டிபெண்ட் பண்ணி இருக்கு? -L to +L டிபெண்ட் பண்ணி இருக்கு. L யாரு ஃபர்ஸ்ட்? L is azimuthal quantum number. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாமா? வெரி சிம்பிள். இப்போ நான் L is equal to என்ன எடுத்துக்கலாம்? I will take it as 2. ஓகே, L is equal to 2னா அவங்க என்ன சப்ஷெல்? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ரைட்டா? பாருங்க, L is equal to 2னா என்ன சப்ஷெல்? இட் இஸ் D சப்ஷெல். இப்போ பாருங்க,
ml ஓட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் -L to +L. அப்போ நான் என்ன சொல்லலாம், -2 to +2. அப்போ -2 to +2 எக்ஸ்பாண்ட் பண்ணலாமா, -2 -1 0 1 and then 2. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆர்பிட்டல், 1 2 3 4 5. அதனால தான் டி சப்ஷெல்க்கு 5 ஆர்பிட்டல் இருக்கு. ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் 2 எலக்ட்ரான் வைக்க முடியும்னு சொல்றோம். பாத்தீங்களா எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கு எல்லாத்துக்குமே, ரைட்? ஸோ ஜஸ்ட் லைக் தட் இன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல நிறைய லைக் டீடைலிங் பார்ட் இருக்கு. ஓகே, எஸ். இப்போ நம்ம ml பத்தி பேசியாச்சு. இந்த L எல்லாமே வந்து ஓரியன்டேஷன் பத்தி. நீங்க டி ஆர்பிட்டல படிக்கும் போது dxy dyz இதெல்லாம் படிச்சிருக்கீங்க கரெக்டா? அப்போ லோப்ஸ் பிட்வீன் தி ஆக்சிஸ், லோப்ஸ் அலாங் தி ஆக்சிஸ். ஸோ இது மாதிரி ஓரியன்டேஷனுங்கிறது என்னது, கோஆர்டினேட்ஸ் வச்சு பேசுறது, XYZ. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க தான் யாரு, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இது இல்லாம ஸ்பிளிட்டிங் லைன்ஸையுமே வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ போர் மாடலோட டிஸ்அட்வான்டேஜ் இது கரெக்டா? எஸ், ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்ன அப்படின்னா, இந்த ஆர்பிட்டல்குள்ளே நம்ம ஜூம் ஆகுறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆர்பிட், சப்ஷெல், ஆர்பிட்டல் பார்த்தாச்சு. அடுத்த ஆர்பிட்டல்குள்ள போய் பார்க்கும்போது அங்க யார் இருக்கா, நம்மளுக்கு ஸ்பின் வேல்யூ இருக்கு. ஸோ ஒரு ஆர்பிட்டல்ல நம்மளால 2 எலக்ட்ரான் வைக்க முடியும். அதுல ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ +12 இருக்கும், இன்னொரு எலக்ட்ரானோட வேல்யூ -12 இருக்கும். அவ்வளவுதான். work very 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 simple. Okay, so it represents a spin of the electron. நீங்க first electron -12 ன்னு வச்சு second electron +12 ன்னு கூட வைக்கலாம். நீங்க upward +12 ன்னு வச்சீங்கன்னா அந்த ஆட்டம்ல இருக்கிற எல்லா upward எலக்ட்ரானுமே +12, இல்ல மைனஸ் வைக்கிறீங்கன்னா எல்லாமே -12. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன மீனிங்னா, ஒன்னு நம்மளுக்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது, another ஒன் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். இதோட ரொட்டேஷனே கிளாக் வைஸ் அண்ட் தென் ஆன்டி கிளாக் வைஸ்னு இருக்கும். ஓகே, அதுதான் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே, எஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்பின் வேல்யூஸ். இதான் நம்ம ஸ்பின் வேல்யூஸ்ன்னு சொல்றோம். எஸ், ஸோ ஹோப் இட்ஸ் கிளியர் கரெக்டா? ஸோ இதுல என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னா, இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், என்னுக்கு அடுத்து யாரு நெக்ஸ்ட், இட் இஸ் எல். எல்ல யாரு டிபெண்ட் பண்ணிருக்கு, என்ன டிபெண்ட் பண்ணிருக்கு, பிகாஸ் 0 to n-1. ஆனா எல்ல யாரு டிபெண்ட் பண்ணிருக்கு, ஸோ எம் யார் டிபெண்ட் பண்ணிருக்கு, எல்ல டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆனா இந்த எஸ் யாரையுமே டிபெண்ட் பண்ணல. ஸோ இட் இஸ், நான் தனியா தான் இருப்பேன், இண்டிவிஜுவலாவே இருந்து நான் சாதிச்சுக்குவேன் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ என் குயிக்கா போயிடலாம். n is nothing but shell and then L is nothing but subshell. Okay, and what is ml? ml is nothing but it is orbital. And what is ms? It is nothing but spin value. Okay, அவ்வளவுதான். இதுல ஷெல்லோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா n ranges from 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்க எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 to n-1 இருக்கும். இங்க mlோட வேல்யூ பாத்தீங்கன்னா -L to +L இருக்கும். இதை பேஸ் பண்ணி இருக்கிற क्वेश्चन நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் த டேல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இங்க பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எலக்ட்ரானோட டீடைலிங் தான் வந்து குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ क्वेश्चन ஃபார் யூ கைஸ். क्वेश्चனை நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க போஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, give a like, subscribe our channel. We'll meet in next question of the day. Bye bye.